என்னம்மா? இப்ப நகமும் சதையும் பாருங்களேன். ஆமா, நகம் என்ன இருக்கு, சதை என்ன இருக்கு? எப்படி இருக்கு? ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, பிரியாம இருக்கு. பிரியாம இருக்கு. அதான் பிரியாவிடை பாசம். ஆமா. சரி, அடுத்து அதை போல வாழ்ந்து வந்திருக்காங்களாம். யாரு? இந்த தர்க்கமுடி ராஜனும் தார்காவலி பெண்கொடியும். ஆமா. மன்மதனும் ரதியும் போல வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமா. பாலும் சுவையும் போல வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பூவும் நாரும் சேர்ந்தா எப்படி மணக்கும்? அதாவது பூன்னு இருந்தா நாறு இருக்கணும். ஆமா. நாறு இருந்தா தான் பூ கட்ட முடியும். ஆமா. பூக்காரர்களுக்கே தெரியாது. ஆமா. தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது பூ கட்ட முடியும். அப்ப பூவும் நாரும் போல. ஆமா. சரி. அதாவது பொண்டாட்டின்னு சொன்னா புருஷன் இருக்கணும். ஐசி வாட்டி மீ. புருஷன்னு சொன்னா பொண்டாட்டி இருக்கணும். ஹஸ்பண்ட் இருந்தா ஒய்ஃப் வேணும். ஆமா. சரி. அதே போல ஆமா, மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வந்திருக்காங்க. அப்படியே மகிழ்வோடு ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வந்திருக்காங்க. அப்படியே குணமோடு ஆண்டு வருகிறார்கள். ஆமா. சரி. இப்ப எங்க வீட்ல எல்லாம் என்னம்மா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எப்படி இருக்காங்க? நான் எப்படி சொன்னேன், பூ நாரும் எப்படி இருக்கும்? பூ நாரும் எப்படி இருக்கும்? ஒண்ணு ஒண்ணு பிரியாம இருக்கும். சொல்லுதா? நானே என் வீட்டுக்காரியும் அப்படி இருப்போமா? அதுதான் சொல்லவா? அப்படி இருப்பாங்க. இப்போ வில்லடி கேட்டதுக்கு வாரேன்னு சொன்னா. ஆமா. நான் தான் வேண்டான்னு விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டா மழை தூத்துச்சு தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆமா. அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கணும்?